ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ்னால் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்களுக்கும், இல்லை எனக்கு பிசிஓஎஸ்ன்னு இப்போ தான் சொல்லியிருக்காங்க, அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கு, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நான் என்ன மாதிரியான ஹோம் ரெமெடிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் நான் சொல்லப்போட இந்த ஹோம் ரெமெடி பார்த்திங்கன்னா, நிச்சயமாக பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்க போகுது. ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் ஹோம்மேடாக ஆர்கானிக்காக ஹெல்த்தியான முறையில் கிடச்சிட்ருக்கு. நம்ம FSSAI சர்டிஃபைடு கம்பெனி தான். நம்ம ஆரோக்கிய உணவில் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளோட கஸ்டமர்ஸை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன தேவையோ அதையே நாங்கள் ஈஸியாக, ஏன்னா இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஒரு தெரியாத ஒரு மில்லட் பேராக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்மளோட பாரம்பரிய அரிசி வகையாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே போய் வாங்குறது, எங்கே போய் தேடுறது, அதை எப்படி குக் பண்ணுறது, இப்படின்னு அது செய்கிறது கஷ்டம். ஸோ இப்படின்னு நிறைய யோசனைகள் வருது. ஸோ இதனாலே அவங்க எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஆரோக்கிய உணவில் அந்த ஹெல்த்தியான ஃபுட்டை எப்படி ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணுறது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ரெடிமேட் மிக்ஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம ஆரோக்கிய உணவில் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஐட்டம்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகி உள்ளே இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேறி நீங்கள் ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அதுவும் உங்களோட பீரியட்ஸோடையே வெளியேறி கரைஞ்சி வெளியில் நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னாலே அது கட்டிகள், அதாவது அது நீர்க்கட்டிகள் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உண்மையாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது உங்களோட சரியாக வளர்ச்சி அடையாத கருமுட்டை தான் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பபிள் மாதிரி உங்களோட ஓவரீஸில் அப்படி இப்படி தங்கிடும். ஸோ அதுதானே தவிர அது கட்டி கிடையாது. ஸோ அந்த சரியாக வளராத கருமுட்டைகளை நம்ம வெளியேற்றினாதான் இருக்கிற கருமுட்டைகள் நல்ல மெச்சூர் ஆகும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி பண்ணணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அக்கா இப்போ தான் எனக்கு பிசிஓஎஸ் பிசிஓடினே சொல்லியிருக்காங்க, இவ்வளோ நாள் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு சரி பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, இல்லைனா குழந்தை தள்ளி போகுதுன்னு நான் போய் செக் பண்ணப்போ எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரி பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான். வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு, அதாவது மலைப்பூண்டு, எந்த பூண்டு வேணாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டை எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ ஒரு கைப்பிடி நீங்கள் பூண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஈக்குவலாக நல்ல சுத்தமான பெருங்காயம். இந்த பெருங்காயம் பார்த்திங்க அப்படின்னா கடையில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கட்டி பெருங்காயம், இல்லைனா பால் பெருங்காயம் அப்படின்னு தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அந்த பால் பெருங்காயமும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் எந்த பெருங்காயம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பவுடர் மட்டும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் ஒரிஜினல் பெருங்காயமாக வாங்கிக்கோங்க. அப்போ பூண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு சம பங்கு பெருங்காயம் அதையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் கருப்பட்டி, நல்ல சுத்தமான ஒரிஜினல் கருப்பட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பூண்டு, பெருங்காயம், கருப்பட்டி, இது மூணுமே சம அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 1 மாதம் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வார்ம் வாட்டர் குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுவரை உங்களோட கருப்பையில் இருந்த கழிவுகள் எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். அந்த பீரியட்ஸாக உங்களுக்கு இருக்கிற அந்த நான் சொன்ன அந்த நீர்க்கட்டிகளும் கரைஞ்சி வெளியேறி உங்களோட யூட்ரஸ் நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ அடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி உடனே கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ் இப்போ தான் உங்களுக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்துலேயே இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும், நல்ல சொல்யூஷனே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.